துரு உருவாவதை விவரிக்கும் செயல்முறை எது? இரும்பு ஆக்சிஜன் மற்றும் ஈரப்பதத்துடன் வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடாக மாறுவதே துருப்பிடித்தல் எனப்படும். இது ஒரு மீளா வேதியியல் மாற்றமாகும். உயிரிய உருப்பெருக்கத்திற்கு பங்களிக்கும் நச்சு விவசாய இரசாயனங்கள் இங்கே வெளியிடப்படுகின்றன. விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் மண்ணில் கலந்து பின் மழைநீரால் நீர்நிலைகளுக்கு அடித்துச் செல்லப்படுகின்றன. இவை உணவுச் சங்கிலியில் நுழைந்து உயிரிய உருப்பெருக்கத்தை பயோமேக்னிஃபிகேஷன் ஏற்படுத்துகின்றன. மாற்றியமைக்கப்பட்ட அக மரபணு அல்லது அயல் மரபணுவை வெளிப்படுத்தும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் எவ்வாறு அறியப்படுகின்றன? மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள் என்பவை டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் மூலம் அயல் மரபணுக்களைப் பெற்று விரும்பத்தக்க பண்புகளைக் கொண்டிருக்கின்றன. இவை விவசாயம் மற்றும் மருத்துவத் துறையில் அதிக மகசூல் மற்றும் நோய் எதிர்ப்பு திறனுக்காக உருவாக்கப்படுகின்றன. மின்தடையாக்கிகள் இணையாக இணைக்கப்படும்போது தனிப்பட்ட மின்தடைகளுடன் ஒப்பிடும்போது சமமான மின்தடை எவ்வாறு இருக்கும்? மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும்போது தொகுபயன் மின்தடையின் தலைகீழ் மதிப்பு தனித்தனி மின்தடைகளின் தலைகீழ் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். இதனால் சமமான மின்தடை எப்போதும் மிகச்சிறிய மின்தடையை விட குறைவாகவே இருக்கும். 50 டிகிரி செல்சியஸிலிருந்து 30 டிகிரி செல்சியஸ்க்கு குளிர்விக்கப்படும் நீரின் நிறை என்ன? நீரின் அடர்த்தி 1 கிகி லிட்டர் என்பதால் கணக்கீடுகளில் 1.5 லிட்டர் என்பது 1.5 கிலோகிராம் நிறைக்கு சமமாக கருதப்படுகிறது. வெப்ப இயற்பியல் கணக்குகளில் நீரின் அளவு பெரும்பாலும் லிட்டரில் குறிப்பிடப்படுகிறது. மாதவிடாய் சுகாதார திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? இத்திட்டம் கிராமப்புற பெண்களிடையே சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தரமான சானிட்டரி நாப்கின்களை குறைந்த விலையில் வழங்கவும் தொடங்கப்பட்டது. இது மாதவிடாய் கால தொற்று நோய்களை தடுக்க உதவுகிறது. அமில ஊடகத்திலிருந்து கார ஊடகத்திற்கு மாறும்போது எந்த பொருள் இளஞ்சிவப்பிலிருந்து மஞ்சளாக மாறுகிறது? மெத்தில் ஆரஞ்சு ஒரு நிறங்காட்டி ஆகும். இது அமிலத்தில் இளஞ்சிவப்பு, சிவப்பு நிறத்திலும் காரத்தில் மஞ்சள் நிறத்திலும் இருக்கும். எனவே அமிலத்திலிருந்து காரத்திற்கு மாறும்போது இது மஞ்சளாக மாறுகிறது. குறிப்பிடப்பட்டுள்ள இயக்கவியலின் 2 முக்கிய பிரிவுகள் யாவை? நிலையியல் ஸ்டாட்டிக்ஸ் என்பது ஓய்வு நிலையில் உள்ள பொருட்கள் மீது செயல்படும் விசைகளை பற்றி படிப்பதாகும். இயக்கவியல் டைனாமிக்ஸ் என்பது இயக்க நிலையில் உள்ள பொருட்கள் மற்றும் அவற்றின் மீது செயல்படும் விசைகளை பற்றி படிப்பதாகும். எந்த வகையான மின் இணைப்புகளில் மின்னுருகி பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது? வீடுகளில் மின் கசிவு அல்லது அதிகப்படியான மின்னோட்டத்தால் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்க மின் உருகி ஃபியூஸ் பாதுகாப்பு சாதனமாக பயன்படுத்தப்படுகிறது. இது மின் சாதனங்கள் பழுதடைவதை தடுக்கிறது. பீட்டா சிதைவின் போது தாய் அணுக்கருவுக்கு என்ன ஆகிறது? பீட்டா சிதைவின் போது அணுக்கருவிலிருந்து ஒரு எலக்ட்ரான் பீட்டா துகள் வெளியேற்றப்பட்டு அணு எண் 1 அதிகரித்து ஒரு புதிய சேய் அணுக்கரு உருவாகிறது. இது கதிரியக்க தனிமங்கள் நிலைத்தன்மையை அடைய மேற்கொள்ளும் ஒரு சிதைவு செயல்முறையாகும். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.